கொட்டாஞ்சனை மாணவி உயிரிழப்பு விவகாரம் விசாரணை அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்க பணிப்பு என்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் கொழும்பு கொட்டாஞ்சனையைச் சேர்ந்த 15 வயதான பாடசாலை மாணவி கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்குமாறு உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறு விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சரால் இவ்வாறு கூறப்படுகிறது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பான உண்மைகள் கண்டறியப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவரால் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு கொட்டாஞ்சனையைச் சேர்ந்த 15 வயதான சிறுமியொருவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி கட்டிடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருந்தார். குறித்த சிறுமி ஏற்கனவே கல்வி கற்ற கொழும்பின் பிரபல பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவரால் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்து கடந்த வருடம் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரபல பாடசாலையொன்றின் ஆசிரியர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு வழக்கு விசாரணைகள் தற்போது நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசாரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. இதனிடம் மற்றொரு செய்தி அதே தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது. இளைஞர் ஒருவரை கொலை செய்து எரித்த சம்பவம் பிரதான கொலை சந்தேக நபர் உள்ளிட்ட 3 கைது என்பதாக இந்த செய்தி அமைகிறது. கல்கிச ஹூலுடகொட பகுதியில் இளைஞர் ஒருவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துவிட்டு சடலத்தை எரித்த சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு இவ்வாறு தெரிவிக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் கொலையில் நேரடியாக தொடர்புடைய 2 முக்கிய சந்தேக நபர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். சந்தேக நபர்களை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கொலை செய்யப்பட்ட நபர் ரத்மலான மஹிந்தாராம வீதியில் வசித்து வந்த 23 வயதுடைய காவிந்த கேஷான் ரணவக் ஆவார். இறந்தவரின் தாயார் தனது மகனை காணவில்லை என்று கடந்த 29ஆம் தேதி இரவு கல்கிசே போலீசில் முறைப்பாடு அளித்திருந்தார். இதற்கிடையில் இந்த கொலை நடந்த பிறகு மொரட்டுவ பாதாளக்குழு என்ற சமூக ஊடக தளத்திலும் இது விளம்பரப்படுத்தப்பட்டது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தலைமை போலீஸ் ஆய்வாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகிறது.